Hi, hello, this is Danny here. So, இந்த நாளும் நம்ம வந்து we are continuing our read along and commentary. ஸோ இதை நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கும், அதனோட டிஸ்கிரிப்ஷன் வைக்கிற தேவைப்பட்ட அதை பாருங்கள். ஸோ இன்றைக்கும் நம்ம we are continuing this. என்ன பண்ண போகிறோம் பேசிக்கானா, we are going to read this word, கர்த்தருடைய வார்த்தையை சேர்ந்து என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். அண்ட் அதை பற்றி சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் இன் பிட்வீனில் வரும். ஸோ லெட்ஸ் ஜாயின் டுகெதர் அண்ட் ரீட் சாம் புக் ஆஃப் சாம் சாப்டர் 51. சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தை நம்ம சேர்ந்து வந்து படிக்கலாம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் மழுவி என் பாவம் மற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இந்த இடத்துல தாவீது வந்து தன்னை அப்படியே ஓப்பனாக என்ன பண்ணுறாருன்னா அக்செப்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். தன்னோட மிஸ்டேக்ஸை அவர் அக்செப்ட் பண்ணி அதை மூடி மறைக்காமல் ஓப்பனாக அக்செப்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஆஸ் வி ஆர் ரீடிங் திஸ், நம்மளும் அதே பண்ணணும். நம்ம எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா அதை கற்றுட்டு ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிடணும். லெட்ஸ் ஜாயின் டுகெதர் அண்ட் கண்டினியூ டு ரீட். அந்த வசனத்து 4வது வசனம் படிக்கலாம். தேவரில் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை விடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு வெறியப்படுத்துவீர். ஸோ இந்த இடத்துல தாவீது என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஹம்பிளாக தான் இருக்கார், ஆனாலும் கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. ஒரு சில நேரத்தில் வி வில் ஹாவ் சம் திங்ஸ், ஒரு சில காரணங்கள் இருக்கும், சில மிஸ்டேக்ஸ்க்கு சில காரணங்கள் இருக்கும். அதை தாழ்மையோடு எடுத்து சொல்லலாம். ஆனால் அதனால தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒரு அரகெண்ட்டாக சொல்லக்கூடாது. தாழ்மையோடு அதை நம்ம எடுத்து வைக்கணும். ஆனாலும் அதை நம்ம என்ன சொல்கிறது, அதை நம்மளோட நீதியை பேசக்கூடாது. பட் ஸ்டில் அதை நம்ம கொஞ்சம் எடுத்து வைக்கணும். இப்படி இருந்துச்சு ஆண்டவர், அதனால தான் ஆண்டவர் ப்ளீஸ் ஆண்டவர் ப்ளீஸ் என் மேலே என்னை எப்படியே மன்னிச்சிடுங்க ஆண்டவர் அப்படின்னு அவர்கிட்ட வந்து ஹம்பிளாக அந்த விஷயத்தை கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை அழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் மென்மையாவேன். ஸோ அப்போ தாவீதுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு. நம்ம எவ்வளோதான் சுத்திகரித்தாலும் கர்த்தர் நம்மளை சுத்திகரித்தா தான் நம்ம சுத்தமாகும். ஸோ அதை தான் நம்மளும் செய்யணும். கர்த்தர் நம்மளை சுத்திகரிக்கும்படி அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும். அதுக்கு 8ஆம் வசனம், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கினை எலும்புகள் வலிக்கூறும். என் பாவங்களை மாறாதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், விளைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். இதுதான் நமக்குமே தேவை. நம்மளோட இருதயத்தை தான் கர்த்தர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறான்றதுனால நம்ம ஹார்ட் ஒரு வேளை தவறான ஒரு விஷயத்தில் இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு தவறான ஒரு இதில் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து எனக்குள்ளே புது ஹார்ட்டை நீங்கள் என்ன பண்ண சிருஷ்டிக்கிற வல்லமை உங்களுக்கு இருக்குல்ல, நீங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டித்திருக்கீங்க, என் ஹார்ட்டும் சிருஷ்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீது வந்து கர்த்தருடைய பவரை எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணுறது நம்மளும் அதான் செய்யணும். நம்மளோட ஹார்ட்டை ஒப்பு கொடுத்து என் இருதயத்தை உங்களுக்கு பிரியமானபடி நீங்கள் இது சிருஷ்டிக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாரு. அதே விஷயத்தை நம்மளும் சொல்லலாமே கர்த்தர்கிட்ட. அதுக்கப்புறம் 11ஆம் வசனம், உமது சமூகத்தை விட்டு என்னை அல்லாமலும் உமது பரிசுத்த ஆவியை என் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இது பயங்கரமான ஒரு வசு. அவருக்கு அந்த வேல்யூ தெரியுது.
அவருடைய ஆவியோட வேல்யூ, அவருடைய ஆவியால் தான் எல்லாமே செய்கிறோம். ஸோ அவருடைய ஆவியோட வேல்யூ நல்லா தெரிஞ்சு உங்கள் ஆவியை மட்டும் எடுத்துடாதீங்க ஆண்டவர் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன். உங்கள் சமூகத்தை தள்ளுறாதீங்க ஆண்டவர் கேட்குறேன். நம்மளும் அதை கேட்கலாமா? அதுக்கு 12 உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை விரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். ஆவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஸோ இந்த இடத்துல தாவீது என்ன பண்ணுறேன்னா, அதனால் கர்த்தருக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்றதையும் அவர் அழகாக கர்த்தர்கிட்ட சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் இதுலேருந்து எடுத்திங்கன்னா, நான் இதே போல் பாதையில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு நான் அவங்களுக்கு நான் என்ன பண்ண உங்களோட வழியை நான் நிச்சயமாக சொல்லுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகிறாரு அவர் கர்த்தர்கிட்ட அவரோட விண்ணப்பத்தை. அதை தான் நம்மளுமே பண்ணணும். ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்மளுடைய பலன் என்னன்னு நம்ம நாடும். ஆனால் நம்ம ஒரு சில நேரத்தில் என்ன கர்த்தருடைய பலன் என்னன்றது நம்மளும் நாடணும். அதை கற்றுட்டு சொல்லும்போது ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். காடுக்கு ஈஸியாக நம்ம ப்ரேயர் அக்செப்ட் ஆகிடும். இப்பொழுது பாதகருக்கு ஓகே அந்த வசனம் படிச்சிட்டோம். அதுக்கு 14 தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, ரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே என் உதடுகளை விருந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி சில நேரத்தில் நம்மளே கரெக்டாக இல்லை, நம்மளே அந்த பாட்டு உண்மையாக பாட முடியல. கத்துற பாடுற பாட்டு கத்துற உண்மையாக சொல்ல முடியல, என் ஹார்ட் உண்மையாக சொல்ல மாட்டுது அப்படின்றத அவர் ஒத்துக்கிட்டு என்னோடய வாயை தரங்க, என்னை நீங்கள் ரத்தப்படி காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஓப்பனாக கேட்குறாரு. ஸோ இதை பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப பெரிய மெசேஜ் மாதிரி போயிடும். ஸோ அதை டக்குன்னு குயிக்காக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்கிப். வலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் எழுத்துவேன். அதுக்கு தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே அருங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் வழிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது சொன்னி என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தரிடம் விண்ணப்பங்களை அவர் என்ன வேறெடுக்கிறாரு. அவர் ஜெபம் கேட்கப்பட்டது. ஸோ உண்மையாக இதே போல் விண்ணப்பங்களை இந்த நேரத்தில் நீங்கள் உண்மையாக கர்த்தரை நோக்கி ஏறெடுத்திருந்தீங்கன்னா உங்களோட ஜெபங்களும் நிச்சயமாக கேட்கப்படும். லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் சீக் தி லார்ட். கர்த்தரை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தை லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் ஜாயின் டுகெதர் அண்ட் ப்ரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா, நன்றி. தாவீதை போல உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம். நாங்கள் ஒருவேளை தவறுகள் உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனாலும் முன்பாக அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். மூடி மறைக்க தன் பாவங்களை மறைக்கணும் வாழ்விடைய மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் மறைக்கல ஒத்துக்கிறோம். எங்களால் உங்களுக்கு என்ன பலன்றதையும் நாங்கள் பார்த்து அதையும் செய்ய கிருபை தாங்க. உம்முடைய பலிபீடங்களை கட்டுகிறவர்களாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம். தேவன் அநேகருடைய வாழ்க்கையின் பலிபீடங்களை கட்ட உங்களை அவர்கள் இன்னும் அதிகமாக ஆராதிக்கும்படியாய், அதற்கு நேராக அவர்களை நடத்த பாவிகளுக்கு உம்முடைய வழிகளை சொல்லும்படியாய் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்குறோம். நீரே உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க, உம்முடைய ஆவியை தாங்க, உம்முடைய ஆவியை எங்களை விட்டு எடுத்து போடாதீங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். See you in the next video. Bye.